சம்பாதிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறனால எப்போ டயர் இருக்கோ தூங்குவேன், சொந்தக்கார கல்யாணத்துக்கெல்லாம் போவேன், வீட்டில் யோகா பண்ணுவேன், எல்லாம் பண்ணிட்டு வேலையும் பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தேங்க. உண்மையிலே சொல்கிறேங்க. பொதுவாக சமுதாயத்தை பார்த்து பயப்படுற வரைக்கும் இந்த உலகத்தில் முன்னேற முடியாது. கெட்ட காரியம் பண்றவங்கெல்லாம் என்ன தெரியுங்களா பண்றாங்க? நல்ல காரியம் பண்றவங்கள என்ன வேணா செய்கிறாங்க. நான் சிவில் இன்ஜினியருங்க. நான் வந்து டிப்ளமா சிவில் படிச்சுட்டு பிஇ சிவில் படிச்சுட்டு சிவில் இன்ஜினியராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ரொம்ப வருஷமா. நல்லா பண்ணுவாங்க, பிஸ்னஸ் நல்லா வேலை நல்லா பண்ணிட்டு இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு அங்கே நிம்மதி சந்தோஷமெல்லாம் போயிடுச்சு. 24 hours வேலை செய்கிறது, பொறுப்பு எல்லாம். அப்போ என்ன யோசிச்சேன்னா, சரி இனி இந்த வேலை வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வேலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். முடிவு பண்ணப்போ என்னோட நண்பர் ஒருத்தர் ஃப்ரெண்டு, அவர் நண்பர் என்ன பண்ணார், ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஒரு பேங்க்கில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹோம் லோன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் எப்பவுமே எங்கள் கூட இருப்பார், வருவார் போவார். எப்போ கூப்பிட்டாலும் டூர் போகிறோன்னா வந்துடுவார் போவார். அப்போ நான் கேட்டுட்டு, நீ ஆஃபீஸ்க்கே போக மாட்டியாடா? அவன் சொன்னான், ஆஃபீஸ்க்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு போய் ரிப்போர்ட் கொடுத்தா மட்டும் போதும், எல்லாமே ஃபீல்டு ஒர்க்குன்னு சொன்னான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேராக உண்மையிலுங்க, நான் படித்தது பிஇங்க, நான் ஒரு இன்ஜினியருங்க, எல்என்டியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய கம்பெனியில் வீராணம் திட்டத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு, சென்னை ஏர்போர்ட்டு பெரிய பெரிய இன்ஜினியராக வேலை செஞ்சேன். நான் ஹோம் லோன் எக்ஸிக்யூட்டிவ் வேலைக்கு 5000 ரூபாய்க்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேங்க. வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் பேசிகிட்டு இருக்கேங்க. 5000 சேலரி, ஹோம் லோன் போய் அட்டன் பண்ணுறேங்க. இன்டர்வியூவில் மேனேஜரு ரெஷ்யூமெல்லாம் பார்த்துட்டு, என்ன தம்பி இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பெரிய பெரிய இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் ஓவர் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா. இல்லை சார் நான் ஒர்க் பண்ணுவேன் சார், கொடுங்க சார் அப்படிங்க. ஆமாம் இங்கே வேலை இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. நான் சொன்னேன், சார் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காருல்ல முரளி, அவரோட ஃப்ரெண்டுங்க அப்படின்னு. ஓ முரளி ஃப்ரெண்டா நீ, சரி ஏன் இந்த வேலையை செலக்ட் பண்ண? சார் முரளி எப்பவுமே கூடவே இருப்பார் சார், டூரெல்லாம் வருவார் சார், எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவார் சார். அவன் தான் சொன்னான், சார் 6 மணிக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்தா போதும். முரளி போட்டு கொடுத்துட்டு உண்மையிலங்க நடந்த சம்பவங்க. உடனே அவர் சொன்னார், பாரு இது வந்து 10th +2 எல்லாம் ஃபெயில் ஆனவங்க வேலை செய்கிற ஆஃபீஸு, நீ இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சிருக்க, இங்கே வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது, ஏதோ நீ கேட்கறனால நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீ 2 மாதத்துக்கு அப்புறம் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன், நீ தான் ரிக்வெஸ்ட் பண்ணாலும் கொடுக்குறேன்னு கொடுத்தாருங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, புரிஞ்சுக்குங்க. அந்த வேலையை நான் எடுத்து ஹோம் லோன்ஸில் நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒர்க் பண்ணுவேங்க. எப்படி ஒர்க் பண்ணுவேன்னா, நான் எனக்கு எப்போ எனர்ஜிட்டியாக இருக்கோ ஒர்க் பண்ணுவேன், எப்போ டயர் இருக்கோ தூங்குவேன், சொந்தக்கார கல்யாணத்துக்கெல்லாம் போவேன், வீட்டில் யோகா பண்ணுவேன், எல்லாம் பண்ணிட்டு வேலையும் பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தேங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, மாதம் சுமார் 1.5 லட்ச ரூபா சம்பாரிச்சாங்க. நான் சொல்கிறது பல வருடம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால். மேனேஜருக்கே 25,000 ரூபா தான் சம்பளம். பாப்பா டே என்னோட பயங்கரமாக சம்பாதிக்கிறேன். உண்மையிலங்க எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் ஹாப்பியாக வாழணும், எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், யாரோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டேன், ஆனால் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறனால எனக்கு அந்த வேலையை செலக்ட் பண்ணுங்க. நான் சந்தோஷப்பட்டேங்க. யாராவது வந்து நீ இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏன் இந்த வேலையை செய்கிறேன்னு கேட்டால், ஆமாம் நான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்ல, அந்த தில் எனக்கு இருந்ததுன்னு சொல்கிறேங்க. என்னோட மகிழ்ச்சி தாங்க முக்கியம், என்னோட சந்தோஷம் தாங்க முக்கியம். இதுக்கு யாருமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்லைங்க. நீங்கள் சமுதாயத்துக்காக வாழ்கிறீர்கள், எனவே துன்பப்படுகிறீர்கள். 4 பேர் என்ன சொல்லிடுவாங்களோ அப்படி இல்லைங்கிறங்க. நீங்க பெரிய காலேஜில் ப்ரொஃபஸர் பாருங்க, கேட்டால் சொல்லுவார், நீங்க எங்க ஒர்க் பண்றீங்கன்னா அந்த காலேஜில் ப்ரொஃபஸர் அப்படிம்பாரு. பே ஸ்லிப் எடுத்து பாருங்க, 15,000 ரூபா தான் சம்பளம் இருக்கும். பிடிச்சதெல்லாம் போக 7,000 ரூபா கிடைக்கும். டீசெண்டாக போயிட்டு வர்ற கேட்டால் சொல்லுவார், ப்ரொஃபஸரு, லெக்சரரு, மேனேஜர் சொல்லுவாங்கங்க. நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க, கம்மியாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒருத்தர் பூக்கடை வச்சுட்டு இருப்பார், அந்த அம்மா என்னம்மா டெய்லி 10,000 ரூபா கிடைக்குது அப்படிம்பாங்க. மொத்தமாக நம்ம என்ன செய்கிறோங்கிறது தான் முக்கியம். பொதுவாக சமுதாயத்தை பார்த்து பயப்படுற வரைக்கும் இந்த உலகத்தில் முன்னேற முடியாது. சமுதாயம் அப்படிதாங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க, சமுதாயத்தை பார்த்து பயப்படாதவங்க மட்டும்தான் அந்த உலகத்தில் சக்ஸஸே பண்ணியிருக்காங்க.
உட்கார்ந்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், என்னப்பா உட்காந்துட்டே அப்படிங்க வடிவேல் படத்துல வர மாதிரி. வடிவேல் உட்கார்ந்துருப்பாரு, என்னண்ணே உட்காந்துட்டீங்கன்னு கொஞ்சம் நடப்பாரு. என்னண்ணே எங்கடா போறீங்க நடக்கிறீங்கன்னு ஓடுவாரு, எங்கண்ணே ஓடுறீங்க அப்படிம்பாரு. நீங்க எது செஞ்சாலும் ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்கும். நாம தெளிவாக இருந்தால், நாம் செய்யும் விஷயம் நமக்கு தெளிவாக இருந்தால், யார் சொல்ற கமெண்ட்ஸையும் நம்ம உள்வாங்க மாட்டோம். ஒரு துறையை செலக்ட் செய்ய வேண்டும், அது நமக்கு பிடித்திருக்க வேண்டும், அதில் நமக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும். அடுத்தது, அந்த துறையில் இருக்கிற நல்லது கெட்டது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். கெட்டதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த துறையில நீங்க நல்லது மட்டும்தான் செய்யணும். அது ஒரு உதாரணமா இருந்து காட்டணும். ஊர்ல 10 ஹோட்டல் இருக்கும், நீங்க ஒரு ஹோட்டல் வச்சு நல்ல ஃபுட்டு மட்டும் கொடுத்து அதுக்கு உதாரணமா இருக்கணும். புரிஞ்சுக்குங்க. அந்த துறையை ஒழுங்குபடுத்தும் வேலையை நாம் கையில் எடுக்க வேண்டும். அதில் உள்ள நல்லது கெட்டதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த துறையை ஒழுங்கு செய்ய வேண்டும். அந்த துறையில் இருக்கிற எல்லாத்தையும் ஒழுங்கு செய்கிற வேலையை செய்ய வேண்டும். அதன் மூலியமாக நாம் வருமானம் ஈட்ட வேண்டும். அப்ப என்ன ஆகுன்னா, நமக்கு பணம் கிடைக்கும், ஒரு திருப்தி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். ஊர்ல 4 பேர்த்த நம்ம மாத்தணும், அது ஒரு வேலை, சமுதாயத்தை மாத்துற வேலை. அதே சமயத்துல கெட்ட காரியம் செய்யறாங்க இல்லைங்களா அந்த ஃபீல்டுல, அவங்களை நீங்கள் என்ன வேணா செய்யலாங்க, என்ன வேணா பண்ணலாம். இந்த வார்த்தை கவனிங்க. பொதுவா கெட்ட காரியம் பண்றவங்க எல்லாம் என்ன தெரியுங்களா பண்றாங்க, நல்ல காரியம் பண்றவங்கள என்ன வேணா செய்யறாங்க, நாசம் பண்றாங்க, இருக்கிடம் தெரியாம பண்றாங்க. நல்ல காரியம் பண்றவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி இந்த கெட்ட காரியம் பண்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காதனாலதான் கெட்ட காரியம் நம்மளுடைய திமிரு அதிகமாகிக் கொண்டே வருகிறது. நாம் செய்யும் வியாபாரத்தில் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கணும். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கலப்படம் பண்ணக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது, தரத்துல எந்த ஒரு குறைபாடு தரம் குறையக்கூடாது, புலம்பக்கூடாது, பஞ்சப்பாட்டு பாடக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, வறுமை வறுமை போருங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, ஆடம்பரமா வாழக்கூடாது, மகிழ்ச்சியா வாழணும், மகிழ்ச்சியில எல்லாம் குறை வச்சக்கூடாது, பிசினஸுக்காக மகிழ்ச்சி இழக்கவே கூடாது, மன உளைச்சல் அடையக்கூடாது, நிம்மதியெல்லாம் கெடுக்கக்கூடாது. இதாங்க ரூல்ஸ். பொய் சொல்லக்கூடாது, பொய், திருட்டு, கலப்படம், ஏமாற்றுதல், துரோகம், தரத்தை குறைத்தல், புலம்புதல், பஞ்சப்பாட்டு பாடுதல், குறை சொல்லுதல், வறுமை பற்றி பேசுதல், ஆடம்பரமாக வாழ்தல், மகிழ்ச்சி இல்லாமல் இருத்தல், மன உளைச்சலோடு இருத்தல், நிம்மதி இல்லாமல் இருத்தல், இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதாங்க ரூல்ஸ். சூது கவும் படத்துல ரூல்ஸ் சொல்ற மாதிரி, நாம் ஒருத்தனை கடத்தணும்னா அவன் பெரிய பணக்காரனா இருக்கக்கூடாது, பிச்சைக்காரனா இருக்கக்கூடாது, நடுவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லைங்களா. பாருங்க, கெட்ட காரியம் பண்றவங்க எல்லாம் ரூல்ஸ் போட்டு பிளான் பண்ணி வராங்க. நல்ல காரியம் பண்ற யாருமே பிளான் போடுறதே இல்லை. இவ்வளவுதாங்க விஷயம், இவ்வளவுதாங்க. இது எப்பொழுது உங்களுக்கு புரிந்து விட்டதோ நீங்களே கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன்லாம் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் இவ்வளவுதான். ஹீலர் பாஸ்கர் அவர்களின் சுயசார்பு வியாபாரம் 10 நாள் ஆன்லைன் வகுப்பாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது.